அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம்களால் மறக்கக்கூடாத அல்லது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது ரமலான் பிறை 17 அன்று. அதாவது ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17 அன்றுதான் பத்ர் போர் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு போர் இடம்பெற்றது. இப்போருக்கு ஏன் பத்ர் என்று பெயர் வர காரணம்? அதாவது பத்ர் என்பது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றின் பெயர். அந்த கிணறை சூழ இருக்கக்கூடிய பகுதியில் இந்த யுத்தம் நடைபெற்றதால் இந்த யுத்தத்திற்கு பத்ர் போர், பத்ர் யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. முஸ்லிம்களினுடைய படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கீழால் 312 சஹாபாக்கள் இருந்தார்கள். நாயகத்தோடு சேர்த்து 313 பேர்கள். இவர்களுக்கு மத்தியில் 2 குதிரைகள் இருந்தன. 70 ஒட்டகங்களும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி 6 உடல் கவசங்கள் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் எதிரிகளுடைய படையில் 1000 பேர்கள் இருந்தார்கள். 100 ஒட்டகங்கள், 100 குதிரைகள் இருந்தன. 700 ஒட்டகங்கள் இருந்தன. அதுபோன்று அவர்களுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் 600 இருந்தன. எண்ணிக்கையிலும் படையிலும் வீரத்திலும் வெளிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்களை விட 3 மடங்கு அதிகமுடையவர்களாக எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு நாயகத்திற்கு வெற்றியை கொடுத்தான். 3000 மலக்குகளை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து இந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுத்திருக்கிறான். இந்த யுத்தத்தில் மாத்திரம் முஸ்லீம்களினுடைய படை, நாயகத்தின் படை தோல்வி அடைந்திருந்தால் இன்று இஸ்லாமிய பேர் தாங்கியவர்களாக நாம் இருந்திருக்க மாட்டோம். இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருந்திருக்க மாட்டாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தில் 14 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதில் முஹாஜிரீன்களில் சேர்ந்தவர்கள் 6 பேர், அன்சாரி சஹாபிகள் 8 பேர். ஆனால் எதிரிகளுடைய படையில் சுமார் 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுபோல் 70 பேர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு உன்னதமான போர் நடந்தது ரமலான் பிறை 17 அன்று.